அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு ஒரு விண்ணப்ப படிவத்தை எப்படி பூர்த்தி செய்கிறது, அதுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் கேட்பாங்கன்றத பார்க்க போகிறோம். Remplir un formulaire. நோ நோ நோண்டா அதாவது தந்தையோட பெயர். இதே திருமணமான பெண்ணா இருந்தா கணவரோட அப்பாவோட பேர் எழுதணும். Nom de marital. Nom de marital. திருமணமான பேர், அதாவது கணவரோட அப்பாட பெயர். Nom de naissance. Nom de naissance. பிறப்பு பெயர், அதாவது அப்பாட பெயர். Prénom. Prénom. முதல் பெயர், உங்களுக்கு உங்களோட அம்மா அப்பாக்கள் வச்ச பெயர். Date de naissance. Date de naissance. பிறந்த தேதி. Âge. Âge. வயது. Lieu de naissance. Lieu de naissance. பிறந்த இடம். Pays de naissance. Pays de naissance. பிறந்த நாடு. வயசுல தொடங்குறது கேட்ட கேள்விக்கு அர்த்தம் என்னென்னா, நீங்க ஆணா இல்லாட்டி பெண்ணாண்டு. Situation familiale. Situation familiale குடும்ப சூழ்நிலை. Célibataire. Célibataire. திருமணமாகாதவர், சிங்கிள். Marié. திருமணமானவர், திருமணமானவள், marié. Divorcé. Divorcé. விவாகரத்து பெற்றவர் அல்லது பெற்றவள். Veuf. Veuve. விதவை. Adresse. Adresse. முகவரி. La ville. La ville. நகரம். Le numéro de téléphone. Le numéro de téléphone. தொலைபேசி எண். Adresse mail. Adresse mail. மின்னஞ்சல் முகவரி. Nationalité. Nationalité. தேசியம். நீங்கள் எந்த நாட்டை சேர்ந்தவர் என்று குறிக்கிறது. ஸ்ரீலங்கே. ஸ்ரீலங்கேஸ். ஸ்ரீலங்கே. ஸ்ரீலங்கேஸ். இலங்கையர்கள். Indien. Indienne. Indien. Indienne. இந்தியர்கள். Français. Française. Français. Française. French நாட்டவர். Le numéro de la carte d'identité ou la pièce d'identité. அடையாள ஆவணத்தின் எண். Date d'arrivée. Date d'arrivée. வருகை தேதி. Date d'expiration. Date d'expiration. காலாவதியாகும் தேதி. Le numéro du passeport. Le numéro du passeport. Passeport எண். Le numéro de assurance maladie. Le numéro d'assurance maladie. சுகாதார காப்பீட்டு எண். Le numéro de la carte vitale. Le numéro de la carte vitale. பரஸ்பர காப்பீட்டு எண். Profession. Profession. தொழில். உங்களுக்கு ஃப்ரெஞ்சு தெரியாட்டிலும் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன்களை வச்சுக்கொண்டு முடிஞ்ச அளவு நீங்களே நிரப்ப பாருங்க. அப்படி இல்லாட்டி எதுக்கு என்னென்ன பதில் வருமென்று யோசிச்சு வச்சுக்கொள்ளுங்க. பிறகு உங்களுக்கு தெரிஞ்ச ஆட்கள்கிட்ட கொடுத்து நிரப்புங்க. முடிஞ்சளவு நீங்களே நிரப்பிக்கொள்கிறது தான் நல்லது. அப்போ தான் அடுத்தடுத்து தேவைப்படும் போது நீங்களே செய்யக்கூடியதாக இருக்கும். வேறொரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.